அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நர்மதா? சிலர் ஆவரேஜா தான் பண்ணிருக்காங்க சார், சிலர் பெட்டரா ஸ்கோர் பண்ணிருக்காங்க சார். ஓ ஓகே ஓகே. அதிகமா ஸ்கோர் பண்ற லிஸ்ட்ல நீ இருப்பல்ல? டேய், நீ சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல நீ இருக்க மாட்ட. சண்முகம் கூட்டிட்டு வந்தாரே, அந்த பொண்ணு எப்படி நர்மதா எழுதிருக்கா? சார் அது மேம் ஒரு நிமிஷம் வாங்க. சார் ஒன் செகண்ட். ஓகே. சார், நீங்களே விசாரிக்கிற அளவுக்கு அவ்வளோ பிரில்லியண்டான பொண்ணு யார் சார்? அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு சார். ஓ, சம்வேர் அது ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்களே. அதே நம்பர்ல இருந்து கால் வருது. போன் எடுக்கலாமா வேணாமா? காட் இட். வேலாவூர். ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? இன்ஃபேக்ட் அவ ஒரு திரும்பவும் கால் பண்றான். ஒரு நிமிஷம் சார், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. ஹலோ, நான் காலை கட் பண்றேன்னா முக்கியமான வேலை இருக்குன்னு அர்த்தம். சும்மா நோய் நோய் அடிச்சுக்கிட்டு இருக்க. இதை தவிர உனக்கு தலை போற வேலை வேற ஒண்ணுமே இருக்க முடியாது கர்ணா. சரி சொல்லு, இதுக்காக ஃபோன் பண்ண? வேற எதுக்கு? பணத்தை வர வெள்ளிக்கிழமை வாங்கிக்க ரெடியா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். எங்க வரணும்? இப்பவே லொகேஷன்ல சொல்ல முடியாது, நான் அப்புறமா கால் பண்றேன். நான் சொல்ற ரூட்ல வந்துகிட்டே இரு, மீட் பண்ணுவோம். சரி, உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸை ஒரு காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த மாதிரி தொல்லை பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் என்ன நீயா கர்ணா? அடுத்தவன் காசுக்கு பேராசைப்படுறதுக்கு. இந்த பாரு, எனக்கு உன்னை டார்ச்சர் பண்ணி உன்னை பின்னாடியே துரத்தணுங்கிற ஐடியா எல்லாம் எனக்கு இல்லை. பணத்தை வாங்கின பிறகு ஒரிஜினல் எவிடன்ஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா என் வாழ்க்கையை நான் வாழணும்ல. வெள்ளிக்கிழமை மறந்துடாத. சரி. யாருன்னு தெரியல, ஆனா இவன் ரொம்ப தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த டாக்டரா இருப்பானோ? எவனா இருந்தாலும் இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். வெற்றி, வா. போன வேலையெல்லாம் முடிஞ்சுதா? அதெல்லாம் இருக்கட்டும் கர்ணா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மகேஷ் எங்க? அது ஒரு முக்கியமான கால் ஒன்று வந்துச்சு. ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதான் மகேஷை ஹாலில் விட்டுட்டு வந்திருக்கேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்ல. முதல்ல போனை என்கிட்ட கொடு. எந்த காலாக இருந்தாலும் நான் அட்டன் பண்ணி பேசிக்கிறேன். நீ மகேஷ் கூட இருப்போ. இல்ல, போனை கொடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பார்த்துக்கிறேன். சரியா? கர்ணா, நீ என்னதான் பார்வதி அக்காவை காரணமாக சொன்னாலும் உனக்குள்ள வேற ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. அப்படின்னா என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை. ஏய், அத மாதிரிலாம் எதுவும் இல்லடா. சரி, வா போலாம். மகேஷ் வெயிட் பண்ணுவான். இல்லை, நம்ம ஆளுங்க வர்றாங்க. நான் கார்கிட்டே வெயிட் பண்ணுறேன். நீ போ. சரி.
கருணாவுக்கு வேற ஏதோ ப்ரெஷர் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாங்க உட்காருங்க. 96 மார்க்ஸ் வாங்கி 3rd பிளேஸ்ல இருக்கிறது வேற ஊர்ல இருந்து இந்த ஸ்கூல்ல சேரணுங்கிற ஒரு கோலோட எக்ஸாம் எழுதின கரண். உட்காரு உட்காரு. அடுத்ததா 97 மார்க்ஸ் எடுத்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தியா. செகண்ட் பிளேஸா? தியா தியா சூப்பர் தியா, சூப்பர் தியா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கலக்கிட்டடா, சூப்பர் ராமா. கை கொடு கை கொடு. தேங்க் யூ பா. கங்க்ராட்ஸ் தியா. இன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல அதிக மதிப்பெண் வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்டோட பேரை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இங்க படிக்கிறதுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சுவாமிநாதன் சார் வந்து சொல்லுவாரு. சஹானா அண்ட் மகேஷ், உங்க 2 பேருக்கும் கங்க்ராட்ஸ். நீங்க 2 பேரும் செலக்ட் ஆயிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வெல்கம் டு அவர் ஸ்கூல். கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ் பா. புதுசா ஜாயின் பண்ண போற பசங்களும் ஆல்ரெடி 4th செக்ஷன்ல இருக்கிற டாப்பர்ஸும் சேர்ந்து வர்ற வெட்னஸ்டே எக்ஸாம் எழுத போறாங்க. அதுல அதிகமா ஸ்கோர் பண்ணாதான் சுடருக்கு இங்க சீட் கிடைக்கும். அடுத்ததா இந்த எக்ஸாம்ல அதிகமா ஸ்கோர் பண்ணி 50% ஸ்காலர்ஷிப்போட இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண போற அந்த ஒரு ஸ்டூடெண்ட் It's Sudar with 99 marks. நல்லா கிளாப் பண்ணுங்க. சுடர், சூப்பர் சுடர். உன்னை நினைச்சா பெருமையா இருக்குமா. நல்லா இருடா. வா போ. வாமா. Congratulations. தேங்க் யூ சார். கங்க்ராட்ஸ் சுடர். தேங்க் யூ மேம். சுடர் இந்த ஸ்கூல்ல படிக்கிற அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுவாளா அப்படிங்கிற டிஸ்கஷன் எனக்கும் நர்மதாவுக்கும் நடந்துச்சு. பட் she proved that she deserves. Welcome Sudar. தேங்க்ஸ் சார். டைகரே சுடரை பாராட்டி பேசுறாரு. ச்சே.